இவரை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் அந்த கேரக்டர் யாருன்னா, ஓகே ஓகே கண்மணியில் கணபதி ஐயர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பார். கணபதி அங்கிள் அவர் தான் எனக்கு சடனாக ஞாபகம் வந்தார். என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் காதலும் கடந்து போகும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் காதல்னால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவரே கணபதி ஐயர் தான். நேற்று காலையில் மயிலாப்பூர் போயிட்டு இருந்தேன். மயிலாப்பூர் போகும்போது இவர் எதர்ச்சியாக பார்த்தேன் ட்ரெயினில். இவரை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்த முதல் கேரக்டர் கணபதி ஐயர் தான். நேரங்கள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறாத ஒன்றே ஒன்றுனா அது உண்மையான கனெக்ஷன் தான். பிகாஸ் லவ் இஸ் நாட் அ பாசிங் கிளவுட், இட்ஸ் அ பெர்மனன்ட் ஜர்னி. ஜஸ்ட் ட்ரை டு ஸ்டே ஹோல்டு. பவானி, நீ ஏன் கூட கூட வர? ஏதாவது வேணுமாமா? உன்னிடம் சேர்ப்பாய் தன்னை